தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வாசித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பும் ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவின் பொறுமையும் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை நேசித்த உம்முடைய அன்பு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்மை வெறுத்தவர்களை நேசித்த அன்பு ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்களை நேசித்த உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளேயும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் இந்த ஜெப வேளையில எங்களுக்குள்ளே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அன்பு செலுத்த முடியாத இடத்திலையும் நாங்கள் அன்பு செலுத்துகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய பொறுமைக்கு நேராய் கர்த்தர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா யாரு தீங்கு பண்ணாலும் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து பேசாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பொறுமையோடு அந்த இடத்துல நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க சூழ்நிலையை பார்த்தும் ஆண்டவரே நாங்கள் அவசரப்படாதபடிக்கு ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் அறிவோடும் ஞானத்தோடும் செயல்படுகிற கிருபையை தாங்க. உங்களுக்குள்ள இருந்த பொறுமை ஆண்டவரே அப்பா, அது எங்களுக்குள்ளேயும் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பும் கிறிஸ்துவின் பொறுமையும் காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த நீடிய பொறுமையினாலே நிரப்புங்க சுவாமி. கோபங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, வாக்குவாதங்கள், சண்டைகளை நாங்கள் ஒரு நாளும் யாரும் எழுப்பாதபடிக்கு சுவாமி ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், பொறுமையோடு சகித்து போகிறவர்களாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளி செய்யுங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.